ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில பல முறை நாம தோத்து போயிட்டோம்னு நினைச்சு கவலைப்படுறோம். மற்றவங்க நம்மளை ஒதுக்கும் போதோ இல்ல நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்காத போதோ நம்மளால எதுவுமே முடியாது, நம்ம வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. உங்க செல்ஃப் ஒர்த் என்னன்னு புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு முறை ஒரு பெரிய கருத்தரங்கத்துல ஒரு பேச்சாளர் மேடைக்கு வந்தார். அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு புத்தம் புதிய 500 ரூபாய் நோட்டை எடுத்தார். அத கூட்டத்தை பார்த்து காட்டி, இந்த 500 ரூபாய் நோட்டு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அங்க இருந்த அத்தனை பேரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கையை தூக்குனாங்க. அவர் உடனே அந்த நோட்டை கையால கசக்கினார். இப்ப அந்த நோட்டு சுருங்கி போச்சு. இப்போ இது யாருக்கு வேணும்னு கேட்டார். இப்போவும் எல்லாரும் கையை தூக்குனாங்க. கடைசியா அந்த நோட்டை கீழே போட்டு அவர் காலால தேய்ச்சார். அது ரொம்ப அழுக்கா மாறிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த அழுக்கான நோட்டு யாருக்கு வேணும்னு கேட்டார். என்ன ஆச்சரியம்னா அப்போவும் எல்லாருமே கையை தூக்குனாங்க. இப்போ அந்த பேச்சாளர் சொன்னார், ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டு கசங்கினாலும் தரையில விழுந்தாலும் அழுக்கானாலும் இதோட மதிப்பு 500 ரூபாய் தான். அது குறையவே இல்லை. அதனால தான் இது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க. நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான். சில நேரம் சூழ்நிலை நம்மளை கசக்கி போடும். சில தோல்விகள் நம்மளை தரமட்டமாக்கும். மற்றவங்க நம்மளை தூக்கி எறியலாம். அப்போ நாம நினைப்போம் நமக்கு மதிப்பே இல்லைன்னு. ஆனா நீங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் உங்களுடைய உண்மையான மதிப்பு குறையவே குறையாது. நீங்க என்னைக்குமே பெசல் தான். உங்க மேல படிஞ்சுக்கிற தூசி தான் அந்த தோல்வி. அதை தட்டி விட்டுட்டு எழுந்து வாங்க. உங்க மதிப்பு என்னைக்குமே உசரத்துல தான் இருக்கும். சோர்ந்து போகாதீங்க, உங்க மதிப்பை உணருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன நம்பிக்கையை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சோர்ந்து போயிருக்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.